அதனை தொடர்ந்து மஃபூலும் பிஹி வரும். ஃபியல் என்பது வினைச்சொல், வினைச்சொல்லாக இருக்கும். அது இறந்த கால வினையாக இருக்கலாம், மாதியாக இருக்கலாம், அல்லது முபாரி நிகழ்காலமாக இருக்கலாம், அல்லது முஸ்தக்பில் எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது ஃபியல் அம்ரும் வரலாம். ஃபாயில் என்பது ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். இங்கே மிக முக்கியமாக ஃபியல் ஃபாயில் முஃபல் மஃபூலும் பிஹி என்ற சட்டத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்த ஃபாயிலுடைய அடையாளம் ரஃப்உ, தம்மா அல்லது தம்மத்தான். நக்கிராவாக வந்தால் தம்மத்தான் வரும், மாரிஃபாவாக வந்தால் ரஃபு பெற்று வரும். இது ஃபாயில். மஃபூலும் பிஹியுடைய அடையாளம் நஸ்பு பெற்று இருக்கும். இதுதான் இந்த மிக முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய சட்டம். வாசிக்கின்ற போது, மொழிபெயர்க்கின்ற போது இந்த சில போது உங்களுக்கு ஹரக்கத்துகள் அல்லது தஸ்கீல்கள் வைத்து தரப்படாது. அவ்வாறு இருந்தாலும் நாங்கள் தரப்படுகின்ற சொற்களை வைத்து அந்த வாசிக்கின்ற போது எது ஃபாயில் எது மஃபூலும் பிஹி என்பதை இனங்கண்டு கொள்ள வேண்டும். சில இடங்கள்ல இப்படி ஹரக்கத்துகள் தெளிவாக வைக்கப்படும். வைக்கப்பட்டால் இங்கே பம்மா வந்தால் அது ஃபாயிலாக இருக்கும். பெரும்பாலும் ஃபத்ஹா வந்தால் நஸ்பு பெற்று, நாங்கள் சொல்றதுக்கு நஸ்பு, இதுக்கு ரஃபுன்னு சொல்லு. இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு அந்த அராபுடைய கேள்வியில மர்ஃபு ஒன்று வரும், அல்லது இது மன்சூப் ஒன்று வரும். உதாரணமாக சில கேள்விகள் வரும் உங்களுக்கு. எப்படி ஒரு கேள்வி வர, யாராபுடைய கேள்வி, கீழே கோடிடப்பட்டுள்ள சொற்களுக்குரிய ஏராப் என்னன்னு கேட்பாங்க. உதாரணமாக இப்படி தரப்பட்டிருந்தால் மிக 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 அடி மிக அடிப்படையான அரபிலக்கண சட்டத்தை தான் அவங்க கேட்பாங்க. அதுல இதுல எப்படி நாங்க சொல்றது, இது ஃபா இல் தானே. அப்ப ஃபா இல் என்றால் இது மர்ஃபோ, சரியா? இது ஃபாயிலுன் மர்ஃபூஉன், மர்ஃபூஉன் பித்தம்மா. இதுக்கு நாங்க சொல்றது மர்ஃபூஉன் பித்தம்மா. அதாவது நாங்க இந்த கோடப்பட்டதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபாயில் மர்ஃபூஉன் பித்தம்மா அல்லது ஃபாயிலுன் மர்ஃபூஉன் என்று சொல்லி தருவாங்க சில நேரம். ஆனால் உண்மையிலே அடிப்படையாக ஃபாயிலுன் மர்ஃபூஉன் பித்தம்மா. இது மஃபூல், இது மஃபூல். அப்ப இது மன்சூபுன் பில் ஃபத்ஹா, மன்சூபுன் பில் ஃபத்ஹா. அப்ப இதுக்கு நாங்க இந்த மஃபூலை நாங்க மன்சூபுன்னு தான் சொல்லணும். ஏதாவது ஃபத்ஹா பெற்றிருக்கின்றது, நஸ்பு பெற்றிருக்கின்றது, சரியா? அப்ப மன்சூபுன் பில் ஃபத்ஹா. அது ஃபாயிலுன் மர்ஃபூஉன் பித்தம்மா, இது மன்சூபுன் பில் ஃபத்ஹா. அப்ப இது தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப இதே நேரம் சில நேரம் ஜார் மஜ்ரூர் வந்தால், உதாரணமாக கரஅத் தாலிபு அல் கிதாப ஃபில் மக்தபா என்று சொன்னால், வாசிய சாலையில் ஃபில் மக்தபாண்டு வந்தால், சரியா? இதுல ஃபீக்கு நாங்க சொல்றது ஹர்ஃபுல் ஜர், சரியா? ஃபீக்கு ஹர்ஃபுல் ஜர் என்று சொல்லுவோம். அப்ப மக்தபத்தின் நினைக்கும். அப்ப இது நாங்க சொல்றது இஸ்மு மஜ்ரூர், இதுக்கு நாங்க சொல்றது இஸ்மு மஜ்ரூர். உதாரணமாக இது நாலுக்கும் கொடடிச்சிக்குது. கரஅத் தாலிபு அல் கிதாப ஃபில் மக்தபா, சரியா? வாசிய சாலையில் மாணவன் புத்தகத்தை வாசித்தான். அப்ப இது நாங்க சொன்னோம் ஃபாயிலுன் மர்ஃபூஉன் பித்தம்மா. இது மஃபூல் அல்லது மஃபூலுன் பிஹின்னு சொல்லுவாங்க. மஃபூலுன் பிஹி தான் அல்லது மஃபூல்னு சொல்லுவாங்க. மஃபூல் அல் மஃபூலு பிஹி அல்லது அல் மஃபூல் மன்சூபுன் பில் ஃபத்ஹா. இது இஸ்மு ஜர், இது ஹர்ஃபுல் ஜர்னு தருவாங்க, சரியா? ஹர்ஃபுல் ஜர்னு தருவாங்க. மக்தபா என்று வருகின்ற போது இதுக்கு நாங்க சொல்றது இஸ்மு மஜ்ரூர், ஜர் செய்யக்கூடிய, ஹர்ஃபு ஜருக்கு பிறகு வருகின்ற பெயர் சொல் ஜர் செய்யும் தானே. அப்ப இது இஸ்மு மஜ்ரூர், சரியா? மஜ்ரூருன் பில் கஸ்ரா. இப்ப அதை நீங்க எழுதிக்கோங்க புள்ளோல். அதாவது மர்ஃபூஉன் பித்தம்மா, மன்சூபுன் பில் ஃபத்ஹா, மஜ்ரூருன் பில் கஸ்ரா. அப்ப குறிப்பாக பாடசாலையில படிக்கிற மாணவர்கள் இதை டீப்பா படிச்சுக்க மாட்டீங்க. அரபு கலாசாலையில் படிக்கிற மாணவிகள் பெரும்பாலும் இதை தெரிஞ்சிருக்கலாம். அப்ப இப்படித்தான் சொல்ல, இது 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 ரஃபு தானே, இது ரஃபு, இது நஸ்பு, இது ஜர். அப்ப இது மர்ஃபூஉன் பித்தம்மா,
மன்சூபும் பில் ஃபத்ஹா மஜ்ரூருன் பில் கஸ்ரா. மஜ்ரூருன் பில் கஸ்ரா. சரியா பிள்ளை? அப்போ இந்த அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஃபியல் என்று வந்தால் ஃபியல் மாதி. உதாரணமாக கரஅக்கு வந்து ஃபியல் மாதி மபனியுன் அலல் ஃபத்ஹா. கரஅ இது மபனியா தானே இது. கரஅ என்றால் ஃபியல் மாதி. ஃபியல் மாதி இறந்த கால வினை தானே. ஃபியல் மாதி மபனியுன் அலல் ஃபத்ஹான்னு வரும். அல்லது பெரும்பாலும் அதை ஃபத்ஹா கேட்க மாட்டாங்க. கரஅக்கு நீங்கள் பட்டிருந்தால் விடைகளை வந்திருக்கும் ஃபியல் மாதி. சரியா? அது மேலதிகமாக வரந்தால் மபனியுன் அலல் ஃபத்ஹா என்று வரும். சரியா பிள்ளை? ரைட். ஓகே, இங்க பாருங்க. அப்ப அடுத்தது பார்ப்போம் நாங்க. இப்ப இதுல உதாரணங்கள் தந்திருக்கிறோம். ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹிக்கு. அகல அகல அல்ஃபல்லாஹு அத்துஃபாஹ. பாருங்க. விவசாயி அப்பிள் பழத்தை சாப்பிட்டார். சரியா? இதுக்கு யாருக்கு அராப் செய்ய இயலும்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். உதாரணமாக நான் இது மூணுக்கும் கோல் அடிக்கிறேன். இதுக்கு நாங்க பார்த்த வெரி சிம்பிளான மிக அடிப்படையான அராப்னு சொன்னாங்க. அதுக்கு சொல்ல அராப் கேள்வியில மேராப்னு தான் வரும். சரியா? அப்ப இதுக்கு எப்படி அராப் செய்யலாம்? யாருக்கு சொல்லலும்? இதுக்கு அராப் எப்படி செய்யறது? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாமா? யாருக்கு கேளும்? இதுக்கு யாருக்கு அராப் செய்யலும்? அகலல் ஃபல்லாஹு அத்துஃபாய் அப்பிள் பழத்தை சாப்பிட்டார். சரியா? இதுக்கு எப்படி ஏராப் செய்யலும் புள்ளோல்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். அன்மியூட் பண்ணிடவா? நான் பேசுறது கேட்குதா புள்ளோல்? இப்ப இந்த மூன்று சொற்களுக்கு கீழே நான் கோட் அடிச்சிருக்கிறேன். இதுக்கு யாருக்கு ஏராப சொல்லலாம்? ம், ஆயிலும் சொல்லுங்க. யாருக்கு ஏலும்? சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க புள்ளோல். அன்மியூட் பண்ணி வந்தேனா? ஆ, ரைட். ஏழு முண்டா சொல்லுங்களேன். யாருக்கு ஏலும்? அகலக்கிம் அல் ஃபல்லாஹு அத்துஃபாஹ. ஏராப் எப்படி செய்யற சொல்லுங்க. அன்மியூட் பண்றதுக்கு அளவு பண்ணிடலையா? இல்லை, அளவு பண்ணிக்குது. அன்மியூட் பண்ணலாம். أكل أكل فعل ماضي مبني على الفتح. குட். அக்கல்ல என்ன? فالله வந்து فاعل مرفوع بالضمة. ம், ஆரம்பத்தில் تفاح சொல்லுங்க. வந்து مفعول அக்கல்ல به منصوب بالفتح. ஆரம்பத்தில் أكل சொல்லுங்க. فعل அக்கல்ல. مالي. ம் فعل مالي فعل ماضي مبني مبني عن الفتحة. الفتح. على فتحة. اوكي. ம் الفلاح வந்து فاعل مرفوع بالضمة. ஆ ஓகே. அடுத்தது تفاح வந்து مفعول به منصوب بالفتحة. மன்சூபுன் பில் ஃபத்ஹான்னு வரும் என்ன? ஓகே, குட். ஆமா. இதால் அடுத்தது இப்போ இதுல வந்து ஃபாயில நீங்க பார்க்கணும். என்னென்றால் புள்ளகோல் இந்த ஃபாயில் வந்து பெண்பாலாக இருந்தால் என்ன செய்யும் என்றால், ஃபாயில் என்ன செய்யும்? பெண்பாலாக இருந்தால் உதாரணமாக இங்க ஃபாத்திமா வந்திருக்குது. எனவே இது என்ன செய்யும் என்றால் பெண்பாலாக மாறும். ரசலத் ஃபாத்திமத்து அஸ்ஸௌப. ஃபாத்திமா ஆடையை கழுவினாள். இது தா என்றது உங்களுக்கு தெரியும். இந்த இது வந்து தா என்ன? தானீஸ், பெண்பால். ரசலத், ரசல ரசலா, ரசலு, ரசலத். அப்படித்தானே? எனவே ஃபாயில் வந்து பெண்பாலாக மாறுகின்ற போது என்ன செய்யும்? இது வந்து பெண்பாலாக மாறும். அப்ப இதுக்கு நாங்க சொல்றது ஜும்லா ஃபியாலியா. இதுல நான் எழுதிக்கிறதுலாம் ஜும்லா ஃபியாலியா.
அப்ப இதுல நீங்க இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஜும்லா ஃபேலியாண்டு வருகின்ற போது ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கின்ற வசனங்கள் எல்லாம் ஜும்லா ஃபேலியா தானே. அப்ப நாங்க அண்டு படிச்சோம். அது இப்ப உதாரணமாக இப்ப இங்க கீழே ஃபாயில் வந்து இருமையாக பன்மையாக மாறினாலும் இந்த ஃபியல் வந்து மாறாது. உதாரணமாக இந்த வசனத்தை பாருங்க. தபீபான், தபீபான் என்றது முஃப்ரதா முசன்னாவா ஜம்ஆ சொல்லுங்க பார்க்கும். தபீபான்றது முஃப்ரதா முசன்னா مثنى முசன்னானா مثنى முசன்னா இருமை. எனவே அப்ப இது முசன்னால இருக்குது, முதக்கர்ல இருக்குது, ஆண் பால்ல இருக்குது. அப்ப தபீபுன் தபீபானி, அப்ப அத்தபீபானி மாரிஃபாவாக இருக்குது. அப்ப இது முசன்னாவாக இருந்து ஃபியல் எப்படி வந்திருக்குது? ஃபியல் வந்து ஒருமையத்தான் நிற்கும். காபல அத்தபீபானி அல் முஸ்லிமீன. அப்ப இது நீங்க படிச்சிருப்பீங்க புள்ளகோல். ஜம்முல் முதக்கர் சாலிம் சட்டம் أستاذ சரியா? المسلمين إذا نعلم المسلمين إذا முஸ்லிமீன அல் முஸ்லிமீன முஸ்லீம்களை, இது வந்து ஜம்முல் முதக்கரி சாலிம். காபல அத்தபீபானி அல் முஸ்லிமீன சரியா? அப்ப இதுல வந்து நீங்க நேரத்துக்கு வரும் வந்தா இதுல வந்து இந்த 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 ஃபத்ஹாவை கொண்டு அல்ல நஸ்பு செஞ்சுக்கிறது. இதுக்கு நான் சொல்ல வந்து மன்சூபும் பில் யா. முஸ்லிமீன் ஏலிக்கு தானே சரியா? அப்ப அதுகள் பெருசா வராது, நீங்க விலை கொண்ட சரி. அப்ப இப்ப இது முஸ்லிமீன் ஏன் மாறின என்று சொன்னால் ஜம்முல் முதக்கரு சாலிம் முஸ்லிமூன் என்றிக்கும். அப்ப அது நஸ்பு செய்கின்ற நிலையில முஸ்லிமீன் என்று மாறணும். இப்ப துல்லாபு உண்டால் தாலிப் உண்டால் துல்லாபு, அப்ப அத்துல்லாபேண்டு தானே மாறும். பாக்கு மேல ஃபத்ஹா செய்யும். இங்க வந்து அப்படி அல்ல, முஸ்லிமூன என்றது வந்து முஸ்லிமீனையாக மாறும். அதே மாதிரி இங்க இருமை வந்தால் இரண்டு வயல்களை, அது ஹக் லைனி, இருமையில வந்து நஸ்பு செய்கின்ற போது அது ஐனியாக மாறும், இது ஈனையாக மாறும். ரெண்டுமே மன்சூபும் பில்யா தான் சரியா? மன்சூபுன் பில்யா மஜ்ரூருன் பில்யா அப்படித்தான் வரும். அப்ப இதுல நீங்க பாருங்க, நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால் இந்த ஃபாயில் இருமையாக இருந்தாலும் சரி பன்மையாக இருந்தாலும் சரி ஃபியல் ஒருமையாத்தான் இருக்கும். இங்க பாருங்க, முதர்ரிசாத், முதர்ரிசாத்ன்றது ஜம்முல் முஅன்னஸ் சாலிம். அப்ப இங்க மதஹத், மதஹனல் பாராட்டினார், ஆசிரியர்கள் பாராட்டினார்கள். அத்தாலிபாத்தி, இதிலும் ஒரு வித்தியாசமான சட்டம் ஒன்று இருக்குது சரியா? இது மன்சூபுன் பில் கஸ்ரா நியாபத்தன் அனில் ஃபத்ஹா. தாலிபாத்தான்னு வராது, தாலிபாத்தி தான் ஜம்முல் முஅன்னஸ் சாலிம்ல. அப்ப இதுல என்னண்டா மஃபூலும் பிஹின்டாவே நஸ்பு தானே அடையாளம். நஸ்புண்ட அதான் செயற்படுபவர்கள் வந்து நஸ்பு பெற்று தான் வரணும் ஃபத்ஹா. ஆனா ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் மட்டும் உயர்திணை பெண்பால் பன்மைகள் மட்டும் என்ன செய்யும் என்றால் கஸ்ராவை கொண்டுதான் அது நஸ்பு செய்யும். மாணவிகளை என்றால் தாலிபாத்து அல்ல, தாலிபாத்தி சரி? அது ஜம்முல் முஅன்னஸ் சாலிமுக்கு மட்டும் உரிய சட்டம், விசேடமான சட்டம். சரி, அப்ப நான் நீங்க சொல்ல வந்த விஷயம் என்னண்டா, இங்க பாருங்க, மதஹத்தில் முதர்ரிசாத்து கொண்டு வரக்குள்ள முதர்ரிசாத்துன்றது வந்து ஜம்உ, இங்க மதஹத்துன்னு தான் வந்திருக்குது, முஃப்ரத்ல தான் வந்திருக்கு. எனவே இந்த ஃபாயில் சரியா, இந்த ஃபாயில் ஒருமையாக வந்தாலும் சரி அல்லது இருமையாக வந்தாலும் சரி, அடுத்தது பன்மையாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் இந்த ஃபியல் வந்து ஒருமையாத்தான் இது சரியா? ஃபியல் வந்து
ஒருமையாகத்தான் இருக்கும். இது அடிப்படை சட்டங்கள். சரியா? Right. நாங்கள் ஜும்லா இஸ்மியா பார்த்தோம். அதை நாங்கள் திருப்பி மீட்டு தேவையில்லை. ஜும்லா இஸ்லாமியா மாறும். இதுல புள்ளோடு இது ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி. சரியா? அப்ப இது உண்மையில அடிப்படையான சட்டங்கள். ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி இல்லாமல் உங்களுக்கு ஒரு வசனம் எழுதுறதும் கஷ்டம். அல்லது ஒரு மொழிபெயர்ப்பதாக இருந்தாலும் ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் எது ஃபியல், எது ஃபாயில், எது மஃபூல், எது மஜ்ரூர் என்று தெரியணும். தெரிஞ்சால் தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், சரியான மாதிரி மொழிபெயர்க்க முடியும். சரி, இப்போ நான் ஒரு 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 வசனம் ஒன்று தரேன், டக்குன்னு எழுதுங்க. ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி. சரியா? எழுதுங்க. சிந்தனையாளர்கள் சிந்தனையாளர்கள் புத்தகங்களை வாசித்தனர். சிந்தனையாளர்கள் புத்தகங்களை வாசித்தனர். எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்க. சிந்தனையாளர்கள் புத்தகங்களை வாசித்தனர். நீங்க ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி, ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹின்னு சொல்லணும். யாரை சொல்லலும்? சொல்லுங்க வாக்கம் புலோல். ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி. ஃபியல் ஃபாயில் قرأ மஃபூலும் பிஹி. المفكرون الكتب. கரஅல் முஃபக்கிரூன அல் குத்துப. இதுல எது ஃபியல், எது ஃபாயில், எது மஃபூலும் பிஹின்னு சொல்லுங்க வாக்கம். قرأ فعل، المفكرون فاعل، الكتب مفعول به. அல் குத்துப مفعول به. மஃபூலும் பிஹி. ஓகே, குட். அல் குத்துப என்பது மஃபூலும் பிஹி. சரியா? அப்ப இது ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி சம்பந்தமான ஒரு சுருக்கமான இது உண்டு. அடுத்து நாங்கள் பார்ப்போம் உங்களோட கடந்த கால வினாபத்திரங்கள்ல வருகின்ற இன்னொரு முக்கியமான சட்டம் தான் இந்த முதாஃப் வல் முதாஃப் இலைஹி. இலகுவான பாடம். ஒரு வசனம் தரப்பட்டு இதில் எது முதாஃப் அல்லது எது முதாஃப் இலைஹி அல்லது முதாஃப் இருக்கின்ற மஜ்முஆ தொகுதி என்ன அல்லது முதாஃப் இலைஹி இருக்கின்ற தொகுதி என்ன என்று கேட்பாங்க. அப்ப இதுல முதாஃப் உண்டால் இப்படித்தான். இதுல பாருங்க, இப்ப கலமு தாலிபின். இப்ப நாங்க இதுக்கு சொல்லுவோம் முதாஃப் உண்டால் ஒரு உடைமை பொருள் என்று சொல்லுவோம். உடைமை பொருள், ஒரு பொருள் யாருக்கு அந்த சொந்தமாக இருக்குதோ அந்த பொருளுக்கு நாங்க முதாஃப் உண்டு. அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் இருப்பாங்க தானே, அவர் முதாஃப் இலைஹி. சரியா? உடைமைக்காரன் சொல்லலாம். உடைமை பொருள், உடைமைக்காரன். வரமா இங்க பாருங்களேன். இப்ப கலமு தாலிபின், மாணவனின் பேனை, மாணவனுடைய பேனை. சரியா? ஒரு மாணவன் நக்கிராவாக வந்தது. கலமு தாலிபின். அப்ப இது ஜர்ரு பெறுகின்ற ஒரு சட்டம். அல்லது கலமு தாலிபி, மாணவனின் பேனை. இப்ப நக்கிராவாக வந்தால் ஒரு மாணவனின் பேனை, ஒரு வரணும். மாரிஃபாவாக வந்தால் அது அறியப்பட்ட விஷயம் தானே, மாணவனின் பேனை. இப்ப இதுல இந்த கலமு என்பது முதாஃப், தாலிபின் அல்லது தாலிப் என்பது முதாஃப் இலைஹி. சரியா புள்ள? இதுல என்ன வித்தியாசம் உங்களுக்கு விளங்குது? இப்ப இந்த 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 ரெண்டு இதை பார்த்தா கலமு தாலிபின்ல சில வித்தியாசங்கள் விளங்குதா உங்களுக்கு? அலிஃப்லாம் பெற்று வந்திக்கு நக்கீரா மாரிஃபா வராது. எது நக்கீரா எது மாரிஃபா? அலிஃப்லாம் வராதது நக்கீரா, அலிஃப்லாம் வந்தது மாரிஃபா. என்ன சொல் அது? இதுலீக்கு களமுண்டிக்கு தாலிபிக்கு எது நக்கீரா?
الطالب எது الطالب வந்து முலாஃப் இலைஹி. இதுல எது நக்கிரா எது மாரிஃபா? طالب نكرة அலிஃப் லாம் வந்து الطالب இருக்கிறது மாரிஃபா معرفة தாலிபி ஓகே. இதுல என்ன வித்தியாசம் காண்றீங்க? கலமு தாலிபில என்ன வித்தியாசம் காண்றீங்க? அலிஃப் லாம் الطالب வந்துட்டு இது அலிஃப் மாரிஃபாவாக லாம் வந்துகிற சொல் இது மாரிஃபா. அப்ப இது நக்கிரா நக்கிரா. 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 ஓகே. வேற சரி, இதுக்கு விளக்கங்கள் யாரும் சரி சொல்லுவீங்களா? مبتدأ இது 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 நக்கிரான்றது பிள்ளை. நக்கிராண்டால் இப்ப இப்படித்தான் வரணும் போல. நக்கிரான்னு சொன்னால் இப்படித்தான் வரணும். இந்த இது இப்படி தன்மீன் பெற்று வந்தால் தான் நக்கிரா. கலமுன். இப்போ கலமுன்னு வந்திருக்காங்க. இது ரெண்டுலேயும் அப்படித்தான் இருக்குது. நக்கிராண்டா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நக்கிரா மாரிஃபாண்டா என்ன? நக்கிரா மாரிஃபாண்டா ரெண்டு விஷயம். ஒன்று அடையாளத்துல வந்து தன்மீன் பெற்று வந்தால் நக்கிரா கலமுன், அப்படித்தானே? அது கலமுன்னாக இருக்கலாம், கலமண்ணாக இருக்கலாம், கலமின்னாகவும் இருக்கலாம். ரஃபு நஸ்பு ஜர். இதுக்கு நாங்க நக்கிரான்னு சொல்லுவோம். இது மாரிஃபாவாக மாத்திரனால் அலிஃப்லாம சேர்த்துவோம். ஏன்னா அல் கலம். சரியா? அப்ப இந்த அலிஃப்லாம் சேர்த்தினால் ஒரு தன்மீன் இந்த இந்த தம்மத்தான்ன்றது தம்மாவாக மாறும். இன்னும் சில ஆட்கள் எழுதுறாங்க, அட்வான்ஸ் எழுதுற உள்ளோட நான் பார்த்து இன்னும் சில ஆட்கள் அல் போட்டால் மர அல் கலம் ஒன்று எழுதுவாங்க. அப்படி அல் கலம் எழுதினா சரியா? அல்பில்ல சரியா? அல் கலமு. அப்ப நக்கிராவான ஒரு சொல்ல மாரிஃபாவாக மாத்திரம் அது அலிஃப்லாம நாங்கள் எட் பண்ணுவோம், சேர்த்துவோம். அலிஃப்லாம் வாரத்தால இந்த தன்மீன் என்ன செய்யப்படும்? தம்மத்தான் வந்து தம்மாவாக மாறும். இது அடையாளம். நக்கிரா மாரிஃபாக்குள்ள வித்தியாசம் அடையாளத்துல. சரியா? இது தம்மத்தான், இது தம்மா. சரியா? கருத்தியல் ரீதியாக என்ன வித்தியாசம் என்றால், ஒரு அறியப்படாத ஒரு விஷயமாக இருந்தால், பொதுவான ஒரு அறியப்படாத ஒரு விஷயமாக இருந்தால் நாங்கள் நக்கிரால சொல்லுவோம். அறியப்பட்ட ஒரு விஷயம், வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம், மஅரூஃபான ஒரு விஷயமாக இருந்தால், இது வந்து நீங்க ஆங்கிலத்துல ஏக்கும் தேக்கும் உள்ள வித்தியாசம். a book, the book. சரியா? தேக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த நக்கிரா மாரிஃபா. அப்ப இங்க இது உதாரணமாக இந்தி கலம் என்றால் என்னிடத்தில் ஒரு பேனை இருக்கிறது. அப்ப இந்தி கலமுன் என்றால் என்னிடத்தில் ஒரு பேனை இருக்கிறது. அது ஒரு கருப்பு நிற பேனையாக இருக்கலாம், சிவப்பு நிற பேனையாக இருக்கலாம், பச்சை நிற பேனையாக இருக்கலாம், நீல நிற பேனையாக இருக்கலாம். இந்த பேனையாக நான் வரையறுக்கல. கலமுன் அது அறியப்படாத பேர். அதாவது எந்த நிறம் ஒன்று வரையறுக்கவும் இல்லை. சொல்கின்ற எனக்கும் தான், கேட்கின்ற முஸ்தமிக்கும் தான் அது எது என்று சொல்லி தெரியாது. பொதுவான அறியப்படாத ஒரு விஷயம் தான் அது நக்கிரா. இந்தி அல் கலம் என்றால், இந்தி அல் கலம் என்றால் என்னிடத்தில் அந்த பேனை இருக்கிறது. அந்த பேனை என்றால் இங்க நாங்கள் அந்த பேனை சொல்ல மாட்டோம் தமிழ்ல. என்னிடத்தில் பேனை இருக்கிறதுன்னு சொன்னால் சொல்ற எனக்கும் கேட்கின்றவருக்கும் தெரியும் அந்த பேனை என்னன்னு சொல்லி. இப்ப நான் உதாரணமாக நீல நிறத்தை நாடி இப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, என்னிடத்தில் ஒரு சாயில் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஹல் இந்த அல் கலமு அல் அஸ்ரக் அல்லது ஹல் இந்த கலமுன் அஸ்ரக், உன்னிடத்தில் ஒரு நீல பேனை இருக்கிறதா? இந்தியல் கலம், என்னிடத்தில் பேனை இருக்கிறது என்றால் அங்க அல் கலமுன்றது என்னென்றால் ஏற்கனவே கலமுல் அஸ்ரக்னு சொல்லியிருக்கிறார். எனவே அது நீல பேனை. அல் கலமுன்றது அங்க அல் கலம் அல் அஸ்ரக், அது அறியப்பட்டது, அது தெரியப்பட்டது, ரெண்டு பேருக்கும் அது. குர்ஆன் வந்து இதை மிக தெளிவாக சொல்லும். சில சில சொற்களை நக்கிராவாக குர்ஆன் பயன்படுத்தினா அது பொதுவான விஷயமா தானே. மிகச்சிறந்த உதாரணம் தான்
குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான் அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் ஜாலிக அந்த புத்தகம் ஜாலிகல் கிதாப் அந்த புத்தகம்ன்றது என்ன அல் குர்ஆன் சரியா ஜாலிகல் கிதாப்ன்றது என்ன அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி அந்த புத்தகத்தில் எந்த சந்தேகமும் இல்லை அப்ப அல் கிதாபுன்றது அங்க என்ன மஅரூஃப் அல் குர்ஆன் அல் கரீம் சரியா அப்ப அதான் மாரிஃபாவாக பயன்படுத்திக்குது அல் கிதாப் எனவேதான் நீங்க இப்ப நாங்க பிரசிடென்ட்டுக்கு எப்படி சொல்ற ஆங்கிலத்துல நீங்க புள்ளோல எப்படி சொல்லுவீங்க பிரசிடென்ட்டுக்கு இப்ப ஆங்கிலத்துல பிரசிடென்ட்டுக்கு எப்படி சொல்றது நாங்க சும்மா சும்மா பிரசிடென்ட் சொல்றா எப்படி சொல்லுவோம் பிரசிடென்ட் ஜனாதிபதிக்கு நாங்க எப்படி சொல்ற ஆங்கிலத்தை எப்படி சொல்ற புள்ள சொல்லுங்க த பிரசிடென்ட் அப்படிதானே தேவைப்படுதான் சொல்றது சும்மா பிரசிடென்ட் சொல்றது எக்ஸலன்ஸ் போடுவாங்க அல்லது த பிரசிடென்ட் அது மாரிஃபாவா ஏன்னா பிரசிடென்ட்ன்றது நாட்டுக்கே ஒத்தருத்தான் அறியப்பட்ட விஷயம் எனவே நாங்க அர் ரயீஸ்ன்னு தான் ரயீஸ்ன்னு சொல்லப்படா அர் ரயீஸ் அப்ப ரயீஸ் என்றால் என்னண்டா ஜனாதிபதி என்பவர் நாட்டுக்கு ஒத்தருத்தான் எனவே அவர் எல்லாருக்குமே அறிமுகம் சிறுவர்கள் பெரியவர்கள் தெரியாதாக்கள் இருக்கலாம் வேறு விஷயம் ஆனா பொதுவாக ரயீஸ் என்றால் அவர் அன்றகுமார தான் தெரியும் தற்போது 6 வருஷத்துக்கு ஒருக்க மாறுறது ஆட்கள் ரயீஸ் என்றால் அந்த சொல்ற டைம்ல கேட்கிற டைம்ல யாருன்னு தெரியும் ரயீஸ் ரயீசு சரியா அப்ப இதெல்லாம் அந்த நக்கிறேன் நான் சொல்ல வந்த விஷயம் என்னடா இந்த முதாஃப்ல இருக்கிற அடிப்படையான விஷயமே அதுதான் முதாஃப் ஒருபோதும் நக்கிராவாக வராது நக்கிராவாக இருக்கலாம் கலமுன்னு வராது நக்கிரானா நான் சொன்னேன் அட அலாமா என்ன தம்மத்தான் தானே சரியா ஆனா அல் பெற்றும் வராது நீங்க பாருங்க இதுல பாருங்க இங்க அல் பெற்றிக்கா இங்கேயும் அல் பெறல அல் பெறாது நக்கிரா இந்த முதாஃப் ஒருபோதும் நீங்க எப்படி சரி முதாஃப்ன்றது ஒருபோதும் தன்வீன் பெற்றும் வராது அலிஃப்லாம் பெற்றும் வராது ஆனா இது மாரிஃபாவாக கருதப்படும் இது மாரிஃபா இந்த கலமுன்றதுக்கு தானே முதாஃபுடைய அடிப்படை சட்டம் அதுதான் இது 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 நக்கிராவாக வராது அலிஃப்லாம் பெற்றும் வராது ஆனா இது என்ன இது மாரிஃபாவா தான் நீக்கும் இது மாரிஃபா தான் அது எங்களுக்கு பின்னால தேவைப்படும் சில சிஃபத்துகளை நினைக்கின்ற போது அது தேவைப்படும் அப்ப சுருக்கமாக சொல்லண்டா 3 விஷயம்தான் முதாஃப் என்றால் நக்கிராவா தன்வீன் பெற்றும் வராது நக்கிராவாக தன்வீன் பெற்றும் வராது அலிஃப்லாமாக மாரிஃபாவாக வராது ஆனா மாரிஃபாவாக கருதப்படும் அதான் 3ஆவது விஷயம் சரியா தன்வீன் பெற்றும் வராது தம்மத்தானாகவும் வராது தம்மாவாகவும் சரி அலிஃப்லாம் பெற்றும் வராது ஆனா அது மாரிஃபான்னு வச்சுக்கணும் அதான் அலிஃப்லாம் பெற்று வந்திருக்கிறது மாரிஃபாண்டா என்ன இது அல் கலம் தான் நீக்கணும்னு நாங்கள் விளங்கி கொண்டா சரி சரியா அப்ப இதான் எழுத சட்டம் இது மாறும் இது என்ன இப்ப இது கலமுன்றது ரஃபு தானே மஃபூல் பிஹா வந்தால் கலமேண்டு மாறும் உதாரணமாக கலமு தாலிபுல்லால் என்ன கருத்து புள்ளகோல் கலமு தாலிபுல்லால் என்ன கருத்து மாணவனின் பேனை அப்ப இது கலமுன்றது ரஃபு தானே மர்ஃபு உண்டி தம்மா முதாஃப் மர்ஃபு உண்டி தம்மா நான் சொல்றேன் அஹஸ்து வந்தால் எப்படி வரும் அஹஸ்து நான் எடுத்தேன் அல்லது இஷ்டரைத்து சாரி அஹஸ்து நான் எடுத்தேன் என்ன எடுத்தேன் கலமத்தாலிபி அப்ப இது கலமுன்றது என்னவாக மாறும் மாறும் அப்ப இது மஃபூல்
மாணவனின் பேனையை நான் எடுத்தேன் மாதிரி. சரியா? பஹஸ் என்றால் தேடினான், பஹஸ் என்றால் தேடினான். பஹஸ்து அன் கலமி தாலிபி. பஹஸ்து அன் வந்தால் உங்களுக்கு தெரியும் பெயர் சொல் என்ன செய்யும், ஜர்ரு செய்யும். ஹர்ஃபுல் ஜர் தானே. அப்ப இது இஸ்மு மஜ்ரூர். அப்ப இங்க பாருங்க எப்படி இதுக்கு நாங்க ஏராப் செய்யறது. பஹஸ்து அன் கலமி என்று வந்தால் சரியா, இங்க கலமுன்றது வந்து முதாஃப், சரியா, மஜ்ரூர், இஸ்மு மஜ்ரூர், முதாஃப் இஸ்மு மஜ்ரூர். சரியா? மஜ்ரூர் எதால? பில் கஸ்ரா. பஹஸ்து அன் கலமி தாலிபி, மாணவனின் பேனையை நான் தேடினேன். பஹாசான் என்றால் தேடினேன். சரியா? அப்ப இது அடிப்படையான விஷயம். இதுல அப்ப 4 விஷயம் சொல்லல முதாஃபனான். இப்ப சொன்ன மிகச் சுருக்கமாக விளங்குற என்றால் இந்த முதாஃப் என்றால் சரியா நக்கிராவாக தன்மீன் பெற்று வராது. இரண்டாவது மாரிஃபாவாக அல் பெற்று வராது. மூன்றாவது அது மாரிஃபாவாக கருதப்பட வேண்டும், அதாவது அல் பெற்று வந்ததாக கருதப்பட வேண்டும். சரியா? நாலாவது இது அதனுடைய நிலைக்கு ஏற்றவாறு மாறும். நிலை என்றால் என்ன? ஃபாயிலாக எழுவாயாக வந்தால் ரஃபு பெறும், அப்படித்தானே? மஃபூலும் பிஹியாக வந்தால் என்ன செய்யும்? நஸ்பு பெறும். நஸ்பு பெறும். மஃபூலும் பிஹி வந்தால் நஸ்பு பெறும். இஸ்மு மஜ்ரூராக வந்தால் என்ன செய்யும்? ஜர்ரு ஜர்ரு பெறும். ஜர்ரு செய்யும். அப்ப அதான் அந்த முதாஃப் வந்து அதனுடைய நிலைக்கு ஏற்ப அது வகிக்கின்ற வகிவாகம் அல்லது அதனுடைய நிலைக்கு ஏற்ப என்ன செய்யும்? மாறும். ஃபாயிலாக இருந்தால் ரஃபு, மஃபூல் பிஹியாக இருந்தால் நஸ்பு, சரியா, இஸ்மு மஜ்ரூராக இருந்தால் ஜர்ரு வரும். இதுதான் முதாஃப். சரியா? இப்ப அடுத்தது இது தாலிப். இங்க தாலிபின் என்றால் சுருக்கம் என்றால் முதாஃப் இலைஹி எப்போதும் ஜர்ரு வெற்று காணப்படும். நக்கிராவாக வந்தால் கஸ்ரத்தான், மாரிஃபாவாக வந்தால் கஸ்ரா, அவ்வளவுதான். விளங்குச்சா? எப்ப கஸ்ரத்தான் வரும்? நக்கிராவாக வந்தால் கஸ்ரத்தான், மாரிஃபாவாக வந்தால் கஸ்ரா, மானாஹு மஜ்ரூர், ஜர்ரு வெற்று வரும். அப்ப ஜர்ரு பெறுகின்ற முக்கியமான 2 சட்டங்கள். ஒன்று ஹர்ஃபுல் ஜர்ருக்கு பிறகு வருகின்ற பெயர் சொல் ஜர்ரு பெறும். ஃபி, ஃபில் பைத்தி, பிஸ்ஸிக்கீனி, வல்லாஹி, அதெல்லாம் இங்கே ஹர்ஃபுல் ஜர், அதெல்லாம் ஹுரூஃபுல் ஜர், இடைச்சொற்கள். அதனை தொடர்ந்து வருகின்ற பெயர்கள். அடுத்தது ஜர்ரு பெறுகின்ற ஒரே ஒரு சட்டம் என்னன்னா எது? இந்த இது முலாஃப் இலைஹி. முதாஃபிலை, முதாஃபிலை. சரியா? அப்ப முதாஃபிலை கரைச்சல் லேசி. அப்ப அடுத்தது முதாஃபுக்கும் முதாஃபிலைக்கும் இடையில வேற எதுவும் வராது. விளைஞ்ச நல்லா விளைக்கோங்க. வாரண்டு சொன்னால் இது இது ரெண்டுக்கும் இடையில வர முடியுமான ஒன்று என்னென்றால் அஸ்மாவுல் இஷாரா மட்டும் வரலாம். சுட்டு பெயர்கள், சுட்டு பெயர்கள் படிச்சோம். இஸ்முல் இஷாரா, அஸ்மால் இஷாரா. என்ன அஸ்மால் இஷாரா சொல்லுங்க பார்க்கும். ஹாதா ஹாதிஹி هذا هذه ஹாத்தானி ஹாஉலாஇ தாலிக தானிக தில்க உலாய்க. ஓகே, குட். அதுகெல்லாம் வேண்டியது வரலாம். உதாரணமாக இப்ப சொல்லுவோமே, இது மாணவனின் பேனை தானே, நான் சொல்ற அந்த மாணவனின் பேனை என்று எழுதலாம். என்ன? அந்த மாணவனின் பேனை. அப்ப எப்படி சொல்றது? அப்ப அங்க அந்த சொல்ல நாங்க சேர்த்திக்கிறோம். மாணவனின் பேனை அந்த. அப்ப அந்தன்றதுக்கு என்ன சொல்றது? அது வரல, எப்படி வரும்? தாலிக. கலமு ஜாலிக அத்தாலிபி, ஜர்ரு. அப்ப இந்த முதாஃபுக்கும் முதாஃபிலைக்கும் இடையில நுழைய முடியுமான ஒரே ஒரு சட்டம் அல்லது ஒரே ஒரு விஷயம் என்னண்டா இஸ்முல் இஷாரா மட்டும் வரலாம்.
அது இல்லாம அது ரெண்டும் சேர்ந்த வரும், அது ரெண்டையும் பிரிக்கலாம், அது ரெண்டும் சேர்ந்த வரும். கலமு தாலிபின். அதுவும் இது இந்த இந்த இஸ்முல் இஷாரா வந்து இந்த நக்கிராவோட வராது, மாரிஃபாவோட தான் வரும். கலமு தாலிக்க தாலிபின்னு சொல்றதில்ல, அந்த வருமே நான் சொன்னேன். அந்த வாரென்றால் அது மாரிஃபாவாகத்தான் இருக்கும். அப்ப கலமு ஜாலிக்க தாலிபி, அந்த மாணவனின் பேணி. அந்த மாணவனின் பேணி என்று வரலாம். கீழே நம்ம உதாரணங்கள் இருக்குது. அப்ப இதுதான் முதாஃப் வல் முதாஃப் இலைஹ். இப்ப நிறைய இப்ப எங்களுக்கு நாங்கள் நிறைய சொற்கள் முதாஃப் முதாஃப் இலைஹில பாடமாக்குறோம். பைத்துல்லா, பைத்துல் மாலி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லுங்க வாக்க. நாங்கள் சின்னத்துக்கு தமிழ்லேயும் அது மாதிரி யூஸ் பண்றது. இப்போ காபத்துல்லாஹி, காபத்துல்லான்றது என்ன சட்டம்? காபத்து அல்லா. நீங்க பாருங்க, அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னால வர அல்லாட திருநாமங்கள் எல்லாமே நாங்க அதுக்கு முன்னா அந்த அல்லாட திருநாமங்கள்ல பெயர்களாக பிள்ளைகளுக்கு வைக்கின்ற போது அதுக்கு முன்னால அப்துன்றதை கொண்டு வருவோம். ரஸாக்குண்டால் அல்லாஹ், ரஸாக்குண்டால் அல்லாஹ் உணவளிப்பவன் அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தருகின்றவன். ரஸா உணவு, உடை, உறையுள், ஆரோக்கியம், அறிவு எல்லாத்தையும் தரவன் தான் ரஸா. அப்துர் ரஸாக்கி, ரஸாக்குன்னு நாங்கள் பேர் வைக்கிறோம், ரஸாக்குன்னு சொல்லப்படா, அப்துர் ரஸாக்கி. அதுக்கு முன்னால அந்த அப்துவ கொண்டு வர்றது என்னென்றால் அல்லாவுடைய பேர் தானே ரஸாக். ரஸாக்ன்றது அல்லாவுடைய ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னால வர ஒரு பெயர், இஸ்ம். அல்லாட பேரை நாங்கள் வைக்கின்ற போது அதுக்கு முன்னால அப்துர் ரஸாக். அதாவது அதுக்கு அல்லாவின் அடிமை தான், ரஸாக்குட அடிமை நாங்கள். ரஸாக்குன்றது யாரு? அல்லாக்கான இன்னொரு பெயர், அதான் அஸ்மாவுல் ஹுஸ்னான்ற நாங்கள் அல்லாவின் திருநாமங்கள், அல்லாவுக்குரிய இன்னும் பெயர்கள். கஃபார், அப்ப கஃபார்னு சொல்லப்பட அப்துல் கஃபார். அர் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான். அப்துல்லா, நாங்க அப்துல்லான்றத நாங்க அப்து போட்டே சொல்றது, ஏன்னா அல்லான்னு நாங்க சொல்லல. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கொள்ளே வந்து அப்துல்லான்னு வைக்கிறது, அது சுன்னத்து தானே. அந்த அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் போன்ற பெயர்களை வைக்கிறது சுன்னத், ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னத். சரியா? இப்ப அப்துல்லான்னு சொல்லக்கொள்ள அப்துல்லாண்டே சொல்றேன், அல்லாண்டு சொல்றேன். நாங்க அல்லாண்டு எங்களுக்கு அந்த அல்லாண்டா கடவுள், அல்லாண்டு தெரியும். எனவே அப்துல்லாண்டே சொல்றது. இப்ப அப்துல் ரஹ்மான் வைக்கிற, அப்புறம் ரஹ்மான் ரஹ்மான் சில ஆட்கள் சொல்லுவாங்க. சரியா? அவங்களுக்கும் அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க, அப்துல் ரஹ்மான் சொல்ல அப்துல் ரஹ்மான். சில ஆட்களுக்கு கஃபார்னு வைக்கிறது. அப்துல் கஃபார் தான் அது நாங்க பேசுறது. கஃபார், கஃபார், கஃபூர்ன்றது. இப்ப கஃபூர் கஃபூர்னு நாங்க சொல்ல, கஃபூர் நான் கஃபூர் அல்லாத கஃபூர், கஃபூர் ஃபவுல் வஸ்ன், அப்துல் கஃபூரி. அது அப்படியான அல்லாட திருநாமங்கள் எல்லாமே வர்றது முதாஃப் முதாஃப் இலைஹி தான். அப்துல்லாஹி, அப்துல் ரஹ்மானி, அப்துல் கஃபாரி, அப்துல் ரஸாக்கி, அப்துல் சத்தாரி. அப்துல் சத்தார் அல்ல, சத்தார் சத்தார்னு சொல்றாங்க, சத்தார் அப்துல் சத்தார். அல்லாண்டத்தை நாங்க அல்லாண்டு, இப்ப அப்துல்லான்னு வச்சால் அல்லான்னு சொல்றோம் இல்லை, அப்துல்லான்னு சொல்ற மாதிரி தான் நாங்க சத்தார்ன்னு சொல்லப்படும், அப்துல் சத்தார். சரியா? இது எல்லாருக்கும் தெரியாட்டியும் அரபு படிக்கின்ற அல்லது சரியா துறையில் இருக்கின்றவர்கள் கூட என்ன செய்யணும், இதுகளை சரியாக சொல்றதுக்கு பழகிக்கணும். என்ன? ஓகே, ஹைரன். ஓகே, பாருங்க, இதுல நிறைய உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு. சைஃபுல்லாஹி எல்லாம் பாருங்க, எல்லாத்துலயும் பாருங்க. இப்படித்தான் எங்க ஒரு இடத்துல சரி தண்ணி வந்து பாருங்க, சையாரத்து முதாஃப், ஜவ்வாலு, இதெல்லாம் நாங்க. அப்ப இது 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 பாருங்க, அல்லாஹி, அல் முதீரி, அல் மதுரசத்தி. அப்படி மொழிபெயர்க்கிற அல்லாஹ்வின் வால், சைஃபுல்லாஹில் மஸ்லூல். ஹாலித் இப்னு வலீத் அவருக்குரிய ஒரு லக்கப், சைஃபுல்லாஹில் மஸ்லூல்.
அதிஃபரின் கார் சையாரத்துல் முதீரி ஜவ்வாலுல் முதர்ரிசத்தி ஆசிரியையின் கையடக்க தொலைபேசி சுர்அத்துல் ஹாசூபி கணனியின் வேகம். இதுல இதுல பாருங்க, இதைத்தான் நீங்க விலகி கொள்ளவும். லாஸ்ட் நிறைய தஹ்வீலுல் ஜும்லாலையும் வந்துச்சு. இருமையை மாற்றக்கொள்ளே முதாஃபாக வந்தால் இங்க பாருங்க, இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் முதாஃப் எப்படி வரும்னு சொன்னேன். புள்ளோல் சொல்லுவாங்க முதாஃப் எப்படி வரன்னு சொன்னேன். அலிஃப் லாம் ஏற்காது. அலிஃப் லாம் பெற்று வராது, தன்வீன் பெற்று வராது. அலிஃப் லாம் பெற்றும் வராது, தன்வீன் பெற்றும் வராது. குறிப்பாக தன்வீன் பெற்று வராது. அப்படித்தானே? அப்ப கலமானின்னு தான் நீக்கும். கலமானி இங்க பாருங்க, கலமானி என்றால் என்ன கருத்து? கலமானி என்றால் என்ன கருத்து? இரண்டு பேனைகள். இரண்டு பேனைகள். சரியா? இது நக்கிராவா மாரிஃபாவா? معرفة تنبأ ரெண்டுலோட சொல்லணும். நகுல வந்து ரெண்டும் சொல்லப்பட ஒன்றத்தான் சொல்லணும். சிக்குல மாதிரி அதுவும் சரி இதுவும் சரியில்லை. ரெண்டுலோட சொல்லுங்க. நக்கிராவா மாரிஃபாவா? நக்கீரா. அப்ப குட் நக்கிரா. எப்படி மாரிஃபாவாக மாத்துற? அலிஃப் லாம் அல்கலமீன் என்று வரும். அது கொண்டு மாறும். அது கலமானிதான். ஒன்னும் சேர்த்து அலிஃப்லாம சேர்த்துங்க. அப்ப இது நக்கிரா. நக்கிரான்றது இங்க அலிஃப்லாம் சேரல்ல. இருமையில கலமானின்றது சரியா? நக்கிரா. அல் கலமானினா அது மாரிஃபா. அப்ப நாங்க சொன்னோம் இந்த முதாஃப் வந்து எப்படி வராது? முதாஃப் எப்படி வராது? தன்வீன் பெற்று வராது, அலிஃபம் பெற்று வராது. நக்கிராவாக வராது தானே? நக்கிராவாக வராது. தன்வீன்றது நக்கிராவாக வராது. அப்ப இருமேட அதே போல ஜம்முல் முதக்கர் சாலிம் நக்கிராட அடையாளம் இந்த நூன். நல்லா விளைக்கோங்க. இப்ப களமுன்னுண்டால் இங்க பாருங்க, களமுன்னு சொன்னால் இப்ப களமுன்ல வந்து நக்கிராட அடையாளம் என்ன? இந்த தன்வீன். வெரி குட். இந்த தன்வீன் இருமையில அதே மாதிரி முஸ்லிமூல நான் அதை ரெண்டு சேர்த்தே விளங்கப்படுத்துறேன். இப்ப ஜம்முல் முசக்கர் சாலிம் நீங்க படிச்சிருக்கீங்க. முஸ்லீம்கள் என்றால் முஸ்லிமூனு வருமானா? முஸ்லிமூன அப்படித்தானே? முஸ்லிமூனையிலையும் முஸ்லிமூன் என்ன கருத்து? முஸ்லிம்கள். சரியா? முஸ்லிமூன் என்றால் முஸ்லிம்கள். இதுலயும் நக்கிரால் அடையாளம் என்ன? நூன். நூன். எனவே முதாஃப் வந்து எப்படி வராது? நக்கிராவாக வராது தானே? தன்வீன் பெற்று வராது தானே? எனவே இந்த நூலை நீக்கணும். எனவேதான் இங்க பாருங்க, கலமா பல்லாஹூன்னு வந்தீங்க. இரண்டு மாணவர்களின் இரண்டு பேனைகள். கலமா அத்தாலிபைனி. அப்ப ஏன் தாலிபைனின்னு வந்த புள்ளோல்? ஜர்ருடைய அடையாளமா? ஜர்ருடைய முசன்னா வந்து இருமை வந்து மஜ்ரூர். தாலிபானி தாலிபைனி. சரியா? அப்ப இரண்டு மாணவர்களின் இரண்டு பேனைகள். அடுத்தது பாருங்க, ஃபல்லாஹு அல் முஸ்லிமீன முஸ்லிம்களின் விவசாயிகள். அப்ப இங்க ஃபல்லாஹூன் என்று வாரது. அப்ப நூன் என்ன செய்யப்பட்டிருக்குது? நீக்கப்பட்டிருக்குது. அது செய்யப்பட்டிருக்குது. நாங்க சொல்ற மஹ்சூஃப் நீக்கப்பட்டிருக்குது. இது முஸ்லிமூன் என்று வந்தும் அது மஃபூல் பிஹியாக அல்லது மஜ்ரூராக வந்தால் முஸ்லிமீன் என்று வரும்.
இதெல்லாம் சாப்பிடுவோம். அப்ப முதாஃப் வந்து முசன்னா வந்தால் நூன் நீக்கப்படும். முதாஃப்ல வந்து ஜம்முல் முதக்கர் சாலிம் வந்தாலும் என்ன செய்யப்படும்? நூன் நீக்கப்படும். இது வந்து தாலிபைனின்னு வந்திருக்குது. இது மஜ்ரூர், முதாஃப் இலைஹி மஜ்ரூர். முஸ்லிமீன் என்று வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும் ஜம்முல் முதக்கர் சாலிம் வந்து இங்க என்ன செய்யப்பட்டிருக்குது? மஜ்ரூருன் பில்யா. சொல்ல மஜ்ரூரும் பில்யா. ஓகே. இப்ப இதுல கடந்த காலங்கள்ல லாஸ்ட் இயர்ல வந்த ஒரு கேள்வி எப்படின்னா புள்ளகோல் உங்களோட பாஸ் பேப்பர்ல வந்தீங்க அப்படின்னா இந்த இந்த பகுதியில மாற்றங்கள் வரும். இப்ப இது இந்த வசனத்தை பாருங்களேன். இப்ப 2 மாணவர்களின் 2 பேனைகள் தானே புலகோல் இல்லையா? 5ஆம் வசனம் என்ன சொல்றது? என்ன கருத்து? ம் 2 பேனைகள். 2 மாணவர்களின் 2 பேனைகள். சரியா புலோ? 2 மாணவர்களின் 2 பேனைகள். நான் சொல்றேன் 2 மாணவர்களின் 2 பேனைகளை நான் எடுத்தேன் என்று சொன்னால் எப்படி எழுதுவீங்க? 2 மாணவர்களின் இது என்ன நான் இதை சொல்றதுக்கு காரணம் என்னென்றால் வசனங்களை மாற்றுகின்ற போது அல்லது ஏராபுக்கு இந்த கேள்விகள் வந்திருக்குது. இந்த பகுதியில முதாஃப் இருமையாக பன்மையாக வந்தால் எப்படி வந்திருக்கிறேன்னு சொல்லி 2 மாணவர்களின் 2 பேனைகளை நான் எடுத்தேன் என்று சொன்னால் யாருக்கு அந்த வசனத்தை சொல்லேன்? சரியா சொல்லுங்க தமிழ்ல அல்ல அரபுல சொல்லு. தமிழ்ல أخذت قلمين الطالبين. வெரி குட். எப்படி? أخذت قلمين الطالبين. குட். எப்படி? அஹஸ்து 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 ரைட். அஹஸ்து ரைட். அடுத்தது எப்படி வரும்? قلمين الطالبين. கலமைனி الطالبين. right good. هل هناك إجابات أخرى? வேற என்ன விடைகள் இதுக்கு? இந்த விடை சரியா பிள்ளையா? சரி. விடை சரி. விடை சரி. அப்படியா? முத்தஃபிகூன் எல்லாரும் முடம்படுறீங்க இந்த விடையில. அப்படியா? உங்களோட வீடியோ சொல்லுங்க. உங்களோட வீடியோ எது? கலமா தாலிபா கலமைனி தாலிபா தாலிபைனியா? உங்களுக்கு இல்ல. ரைட் ரைட். எங்களை அதுகம் சொல்றாரு அகல்து கலமா அத்தாலிபைனி. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. இப்ப 2 மாணவர்களின் 2 பேனைகளை என்று வந்தால் அது என்ன? ஃபாயிலா மஃபூலா? ஆச்சரியம் வச்சுக்கிறது. மஃபூல் பிஹி. مفعول به. குட். மஃபூலும் பிஹியா வந்தால் கலமானின்றது எப்படி வரணும்? கலமைன்னு வரணும். இப்ப இது முதாஃபா முதாஃப் இலைஹியா? இப்ப இந்த கலமைன்றது முதாஃபா முதாஃப் இலைஹியா? கலமைனி வரும். கலமைன்னு வரும். கலமைன்னு வரும். முதாஃப். அப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தானே உங்களை எல்லார்ட்டையும் நான் கேட்ட நேரம் நீங்க எல்லாரும் சொன்னீங்க முதாஃப் வந்து நக்கிராவாக வராது தானே. இப்ப இங்க நூன் வந்தீங்க நீங்க கலமைன் என்றால் நான் சொன்னேன் கலமானி மாதிரி கலமைனிலையும் இந்த நூன்ன்றது எது? நக்கிராட அடையாளம்.
அப்படித்தானே? ஓம் சார். சரியா இல்லையா? ஓ சார். அப்ப எப்படி வரணும்? களமாண்டு. களமாண்டு வந்தால் 2 பேனைகளை, அது ரஃபுடைய நிலைமையில இருக்குது. வெரி குட். கலமை. கலமை 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 என்று வரணும். மஃபூலாக மாத்தத்தானே வேணும் அதை. கலமை. சரியா? இது இன்னொரு நுணுக்கமான விஷயம், அவ்வளவுதான். அகஸ்து கலமை இது உங்களோட லாஸ்ட் இயர் பேப்பர்ல வந்திருக்குது. 2023 வந்திருக்கும் பாருங்க. அகஸ்து கலமை அத்தாலிபைன். இது அஸ்மால் ஹம்சாலையும் இது சட்டம் தேவைப்படும். அகஸ்து கலமை அத்தால் 2 மாணவர்களின் 2 பேனைகளை நான் எடுத்தேன். விளைஞ்சா? அப்ப இந்த கலமைன்னு வரையலாது. கலமைன்னு வந்தால் இந்த நான் சொல்லி முதாஃப் வந்து நக்கிராவாக வரையலாதானே. இப்போ நூன்ன்றது இங்க வந்து முசன்னாட நக்கிராட அடையாளம். எனவே எப்படி வரையலாம்? சிலத்துக்கு வசனங்களை திருத்துகிறதுக்கு இப்படித்தான் தரலாம். அகஸ்து கலமை அத்தாலிபைனி 2 மாணவர்களின் 2 பேனைகளை நான் எடுத்தேன். இதை சொல்லுங்களேன் பார்க்கணும். இப்ப 6வது அமைச்சர் முஸ்லிம்களின் விவசாயிகளை சந்தித்தார். சொல்லுங்க அந்த வசனத்தை. இப்ப முஸ்லிம்களின் விவசாயிகள் நாங்க இங்க எழுதியிருக்கிறோம். அப்படித்தானே? அது எப்படி எழுதியிருக்கிறோம்? முஸ்லிம்களின் விவசாயிகள் எப்படி எழுதிக்கிறோம்? பல்லாஹு முஸ்லிமீன. பல்லாஹு அல் முஸ்லிமீன என்று எழுதிக்கிறோம். என்ன நான் சொல்றேன், முஸ்லிம்களின் விவசாயிகளை அமைச்சர் சந்தித்தார். காபலன்னு சொல்ற, காபல அல் வசீரு அமைச்சர் சந்தித்தார். யாரை சந்தித்தார்? முஸ்லிம்களின் விவசாயிகளை சந்தித்தார். யாரு சொல்லுங்க. சொல்லுங்க. قابل الوزير فلاحي المسلمين. எப்படி? காபல. வெரி குட். காபல الوزير فلاحي المسلمين. வெரி குட். காபல காபல அல் வசீரு அமைச்சர் சந்தித்தார். யாரை சந்தித்தாரு? முஸ்லிம்களின் விவசாயிகளை. அப்ப ஃபல்லாஹூன என்றுதானே இருக்கிறது. அது ஃபல்லாஹீன் என்றுதானே வரும். அப்படிதானே? ஃபல்லாஹூன நான் விவசாயிகளை சந்தித்தேன். காபல்துல் ஃபல்லாஹீன மஃபூல் பிஹியாக நஸ்புறது அல் ஃபல்லாஹீன் என்றுதான் இருக்கும். அப்படிதானே? அல் ஃபல்லாஹூன்ன்றது எப்படியாக மாறும்? அல் ஃபல்லாஹீன். இப்ப என்ன செய்யும் என்றால், காபல் அல் வசீரு நான் கீழே எழுதுறேன், ஃபல்லாஹி என்று வரும். யா என்ன செய்யப்படும்? நூன் என்ன செய்யப்படும்? ஃபல்லாஹி அல் வசீர் அல் முஸ்லிமீன். யாவல்ல ஹதுப் செய்யப்பட்டது வந்து நூன். நூன் என்ன செய்யப்படும்? ஹதுப் செய்யப்படும். எனவே யால நிற்கும், ஃபல்லாஹீன்னு வரும். இங்க வந்தால் கலமை ஃபல்லாஹி தானே. முஸ்லிம்களின் விவசாயிகளை அமைச்சர் சந்தித்தார். முஸ்லிம்களின் 2 விவசாயிகளை அமைச்சர் சந்தித்தார் என்றால் எப்படி சொல்லுவீங்க? முஸ்லிம்களின் 2 விவசாயிகள் என்று வந்தால் எப்படி சொல்ற? فلاحي قابل الوزير فلاحي المسلمين. வெரி குட். காபல் அல் வசீரு ஃபல்லாஹை. இது ஹீண்டு வரும். ஜம்மு முதக்கர் சாலிம். அது எப்படி வரும்? இருமையில வந்தால் فلاحي வரும். கலமை மாதிரி. எனக்கு ஃபல்லாஹானி ஃபல்லாஹைனி தானே. ஃபல்லாஹை வரும். இது ஃபத்தா வரும்.
இது கஸ்ரம். ஃபல்லாஹை அல் முஸ்லிமீன முஸ்லிம்களின் 2 விவசாயிகளை அமைச்சர். அப்ப இடத்துல இதுல சரி இது ஜும்லாவை நாங்க சேர்த்து வாசிக்க கொள்ள அந்த யாக்கு கஸ்ரா வச்சு வாசிக்கணும். இந்த 2 சுக்குன் இடையில சந்திக்க கொள்ள முதலாவது சுக்குனு கஸ்ரா வச்சு வாசிக்க இயலும் தானே? எப்படி ஃபல்லாஹை இல்ல 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 அது அந்த அந்த இதுல வாசிக்கல. இது நீங்க ஃபல்லாஹி அல் முஸ்லிமீன் தான் வாசிக்கணும். ஃபல்லாஹில் முஸ்லிமின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆ ஆ அது அது வரும் இதுல நீங்க அது அப்படி வாசிக்கிறண்டால் அது நீங்க இப்ப நாங்க அந்த அதுக்கு நாங்க சொல்ற இல்திகா உஸ்ஸாக்கினை. சரியா? இல்திகாஹு அஸ்ஸாக்கினை 2 சுக்கூன்கள் ஒன்று உதாரணமாக மதஹத் அல் முதர்ரிசாத்து மதஹத்தில் முதர்ரிசாத்து விளங்குச்சா? அதான் நீங்க அப்படி இது இந்த இல்திகாவு சாக்கினுக்குள்ள இது ஜம்முல் முசக்கர் சாலிம் நீங்க ஹதுப் செய்யப்பட்டிருக்குது நூன் ஃபல்லாஹி அல் முஸ்லிம் நாங்க வாசிச்ச கஸ்ரால தான் வாசித்த விளையங்களோடும் இது என்ன கஸ்ராவல்ல அது என்ன அது ஃபல்லாஹி என்று சொல்றது அந்த இடத்துல என்ன முதாஃப் மன்சூபுன் பில் யா. சரியா? ஓகே ஓகே. அப்ப இது நாங்க அந்த படிச்ச மஃபூலும் பிஹி தான். அது இருமையாக வருகின்ற போது பன்மையாக வருகின்ற போது எப்படி வாரணத்தை விளைவிக்கணும். விளைஞ்சா இப்ப ஜா அத்துல்லாபு மாணவர்கள் வந்தனர். அப்போ சரி ரஐத்து அல் முஸ்லிமீன ரஐத்து அத்தாலிபைனி. அப்ப ஐனியாக மாறும் ஈனியாக மாறும். ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் வந்தால் மட்டும் நாங்க சொன்னோம் என்ன அது கஸ்ராவாக மாறும். ரஐத்து அத்தாலிபாத்தி மாணவிகளை நான் கண்டேன். அப்ப ரஐத்து தாலிபாத் அல்ல ரஐத்து தாலிபாத்தி. சரி அங்க அது ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் என்ற வகையில அந்த அது என்ன செய்யும் கஸ்ராவை கொண்டுதான். உதாரணமாக நான் பல்கலைக்கழகங்களை தரிசித்தேன். ஜுர்து அல் ஜாமிஆத்த அல்ல ஜாமிஆத்தி ஜுர்துல் அல் ஜாமிஆத்தி என்று வரும். கேட்டீங்களா? இல்ல. ஓகே. அப்ப பாருங்க இதுல நிறைய இந்த உதாரணங்கள் தந்திக்குது. அப்ப இதுல முதாஃபிலேயே கொஞ்சம் விளையங்களும் சரி. இப்ப நான் கீழே 3 உதாரணங்கள் தந்திக்கிறேன் பாருங்க. தஅத்தலத் சய்யாரத்துல் முதீரி. அப்ப இது முதாஃப் ரஃபுடைய நிலைமை இருக்குது. ரகிப்து சய்யாரத்தல் முதீரி அதிபரின் வாகனத்தில் நான் பயணித்தேன். அப்ப இது மஃபூலுன் பிஹி. இங்க சய்யாரத்தும் இருக்குது இங்க சய்யாரத்தான் இருக்குது. பஹஸ்து அன் சய்யாரத்தில் முதீரி நான் அதிபரின் காரை தேடினேன். அப்ப இந்த முதாஃப் என்ன செய்யலாம் ரஃபு நஸ்பு ஜர்ரு பெற்று வரலாம். ஆனா ஒன்றுல நீங்க பாருங்க அலிஃப்லாம் வந்தீங்களா? அலிஃப்லாம் வராது. இப்ப முதாஃப் உதாரணமாக ஐயின் அல் மஜ்மூஅத் அல்லதி தஹ்தவி அலல் முதாஃப் முதாஃபை கொண்டிருக்கின்ற தொகுதியை தெரிவு செய்கின்றால் நீங்க முதாஃப் ஒருபோதும் என்ன செய்ய அலிஃப்லாம் வராது. எனவே இப்படியான சொற்களை தான் நீங்க தெரிவு செய்யணும். சய்யாரத்து பல்லாஹு தாலிபாத்து அலிஃப்லாம் வராதெல்லாம் முதாஃப் ஆகுது பெரும்பாலும். முதாஃப் இலைஹி என்று சொன்னால் அது பெரும்பாலும் கஸ்ரா வந்திருக்கும். அல்லது நீங்க முதாஃபோட வருகின்ற அந்த முதாஃபிலை இப்ப அதுல கஸ்ரா போட்டிக்க மாட்டாங்க. பேப்பர்ல அடையாளங்கள் தஸ்கீர்கள் வைக்கப்பட மாட்டாது தானே. எனவே இது முதாஃப் என்று சொன்னால் இதனை தொடர்ந்து வருகின்றது என்ன முதாஃப் இலைஹி தானே. சரியா? இதுக்கடையில அஸ்மால் இஷாரா வரலாம். அப்ப அஸ்மால் இஷாரா வந்தால் தாலிக்கன்றது முதாஃப் இலைஹி அல்ல. முதாஃப் இலைஹின்றது முதீர் தான். சரியா? முதாஃப் இலைஹி எடுக்கணும். ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்புல இன்னும் சில அரபி இலக்கண சட்டங்கள் பார்க்க வேண்டியது பார்ப்போம். இதுல இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குதா புள்ள உங்களுக்கு கேட்கறதுக்கு? எனி டவுட்?
அப்ப இன்னைக்கு நாங்கள் ஃபியல் ஃபாயில் மஃபூல் பிஹி அதே போன்று முதாஃப் வல் முதாஃப் இலைஹியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே நேரம் வந்து இந்த முதாஃப் இலைஹி அடுத்து மஃபூல் பிஹி நஸ்பு பெறுகின்றது வந்து ரஃபுடைய நிலைமையில, நஸ்புடைய நிலைமையில, ஜர்ருடைய நிலைமையில எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இப்படியான சில அடிப்படையான சட்டங்களை கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள். அப்போதான் பாட்டனல்ல அவங்களுக்கு அரபில் எழுதுவதாக இருந்தாலும் வாசிப்பதாக இருந்தாலும் தர்ஜமா இருந்தாலும் இதெல்லாம் கட்டாயமான விஷயங்கள் தான், தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் எங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நான் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நகும் ட்வீட் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக 28 சட்டங்களை போட்டிக்கிறோம். அந்த 28ம் இல்லாமல் அரபு படிக்கிறது கஷ்டம். சரியா? அதை வார இஸ்திஸ்னாவை விட்டா கூட ஒரு 25 சரி கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், அடிப்படையான அரபு இலக்கண சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும். தெரிஞ்சால் உண்மையிலே அரபு கஷ்டமாக இருக்காது. ஓகே ஹைர், எனி டவுட்? என்ன கேட்கறதுக்கு இருக்குதா? சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சார் ஓ இது லாஸ்டா நீங்க படிச்சீங்க அந்த கலமானி அதான் அது எப்படி வாரன்னு கொஞ்சம் குழப்பமா இது இன்னொரு கதை மட்டும் சொல்லுங்க. எப்படி வாரண்டா நீங்கள் எதை கேட்குறீங்க? எப்படின்னா ரஃபுடைய நிலைமையிலையா நஸ்புடைய நிலைமையிலையா? இப்ப ரஃபுடைய நிலைமையில நஸ்பு நிலைமையில எப்படி மாறும், அந்த நாங்க எப்படி பார்த்துக்கொடுற மாறுறத? மாறுறத்தன் இப்படி உதாரணமா இப்ப இப்ப செயற்படு இப்ப எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் அப்படித்தானே? ஓ இப்ப நாங்க சும்மா சொல்லுங்களேன், தமிழ்ல செயற்படு பொருளை நாங்க எப்படி அடையாளம் கண்டுகொள்ள? உதாரணமா நஸ்புக்கு நான் சொல்றேன், செயற்படு பொருளை எப்படி நீங்க கண்டுகொள்வீங்க? மாணவன் மாணவன் சொல்லுங்களேன், புத்தகத்தை வாங்கினான். இதுல எது எழுவாய், எது பயனிலை, எது செயற்படு பொருள்னு சொல்லுங்க போல. சொல்லுங்களேன். மாணவன் புத்தகத்தை வாங்கினான் இல்ல, எது எழுவாய்? மாணவன் 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 எழுவாய். சரியா? ஓகே தானே? புத்தகத்தைன்றது என்ன? செயற்படு பொருள். செயற்படு பொருள். அப்ப பயனிலை என்ன? வாங்கினான். அப்ப வாங்கினான் என்றது ஃபியல், அப்படித்தானே? வாங்கினான் என்றது ஃபியல். ரைட். அப்ப ஃபாயில் வந்து என்ன? புத்தக இந்த யாரு? மாணவன். மாணவன். அப்ப புத்தகத்தை என்றது என்ன? மஃபூலும் பிஹி. மஃபூல் பிஹி. மஃபூலும் பிஹி. மஃபூலும் பிஹி. அப்ப அந்த புத்தகத்தை என்று வருகின்ற போது அப்ப நாங்க அதை என்ன செய்யணும்? அரபுல மஃபூலும் பிஹியாக போடணும். மஃபூலும் பிஹியாக நாங்க போடணும். என்ன செய்வோம்? இப்ப இஷ்தரா அத்தாலிபு எதை வாங்குறேன்? இஷ்தரா அத்தாலிபு. கேள்வி கேட்ட மாணவி கொஞ்சம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்ப இஷ்தரா அத்தாலிபு எதை வாங்கினான்? கேள்வி யாரு கேள்வி கேட்டு கொஞ்சம் சொல்லுங்க போல. இஷ்தரா அத்தாலிபு எதை? அல் அல் என்ன? அல் கிதாப் என்ன? அல் கிதாப. அப்ப அல் கிதாப என்று சொன்னால் இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நசு போடணும். என்ன நசு போடணும் தானே? இப்ப நான் சொல்றேன். சரியா? சரியா? மாணவனின் 2 புத்தகங்களை நான் வாங்கினேன். சரியா? மாணவனின் 2 புத்தகங்களை நான் வாங்கினேன் என்று சொன்னால் இப்ப நான் வாங்கினேனுக்கு என்ன சொல்றது? சொல்லுங்க. என்ன எதை வாங்கினேன்? இல்ல, மாணவனின் 2 புத்தகங்களை. அப்படித்தானே? மாணவனின் அப்ப மாணவனின் 2 புத்தகங்களுக்கு எப்படி சொல்வீங்க நீங்க?
பேசிக்கோங்க. இப்ப அதுதான் முதாஃப் முதாஃப் இலைஹி தேவைப்படுற. மாணவனின் 2 புத்தகங்களுக்கு எப்படி சொல்வீங்க? மாணவனின் 2 புத்தகங்களுக்கு எப்படி சொல்ற? புத்தகங்கள் என்று சொல்லல. கிதாபானி. மாணவனின் 2 புத்தகங்கள். மாணவனின் 2 புத்தகங்கள். முதாஃப் முதாஃப் இலைஹின்னு சொல்லுங்க. கிதாபா அத்தாலிபி. ஆகும். கிதாபான்னு வரும். கிதாபா அத்தாலிபி. கிதாபா அத்தாலிபி. மாணவனின் 2 புத்தகங்கள். இப்ப நாங்க இந்த மாணவனின் 2 புத்தகங்கள் என்றத கிதாபா அத்தாலிபி. அப்ப இதுல முதாஃப் கிதாபா, தாலிபுன்றது என்ன? முதாஃப் இலைஹி. அப்படித்தானே? இப்ப இந்த மாணவனின் 2 புத்தகங்களை நாங்க இன்னொரு வசனத்துல கொண்டு வரோம். எப்படி என்றால், மாணவனின் 2 புத்தகங்களை நான் வாங்கினேன். அப்ப இந்த இந்த இப்ப கிதாபா அத்தாலிபானி என்றது ரஃபுடைய நிலைமையில இருக்குது. விளைஞ்சா மாணவன் 2 புத்தகம் ரஃபு. மாணவன் 2 புத்தகங்களை என்று சொன்னால் அது என்ன? ஃபாயிலா மஃபூலா? மஃபூல் பிஹி. மஃபூலுன் பிஹி. அப்ப இங்கதான் மாத்தணும். என்ன? மாணவனின் 2 புத்தகங்களை என்று வந்து அலிஸ்தரைத்து. எப்படி சொல்றது? கிதாபை கிதாபை அத்தாலிபி. கிதாபை. கிதாபைன்னு வரப்படாது. அதான் நான் இவ்வளவு நேரம் படிச்சு தந்தேன். கிதாபை. கிதாபை. கிதாப் நாங்க கிதாபைன்னு சொல்றோம்ல, நூன நீக்கணுமே. சரியா? இஸ்தரைத்து கிதாபை அத்தாலிபி. மாணவனின் 2 புத்தகங்களை மாணவனின் 2 மாணவர்களின் 2 புத்தகங்களை வாங்கினேன் என்று சொன்னால் இஸ்தரைத்து கிதாபை அத்தாலிபைனி. எங்க தாலிபைனின்னு மாறும். ஏனென்றால் முதாஃப் இலைஹி மஜ்ரூர் தானே. அப்படித்தான் மாத்துறது. இதுதான் இந்த கலமான்றது கலமையாக மாறுறது. விளங்குச்சா? மஃபூலும் பிஹியாக வந்தால், முதாஃப் வந்து மஃபூலும் பிஹியாக வந்தால் கலமை என்று மாறும், கிதாபை என்று மாறும். மஸ்ஜிதை ஜுர்து மஸ்ஜிதை அல் கர்யத்தி. கிராமத்தின் 2 பள்ளிவாசல்களை நான் ஊரின் 2 பள்ளிவாசல்கள் என்றது எப்படி சொல்ற? சொல்லுங்க வாக்கம். ஊரின் 2 பள்ளிவாசல்கள் சொல்லுங்க. மஸ்ஜிதானில் கரிய. மஸ்ஜிதானில் கரியத்தி. எப்படி? எப்படி சொன்னீங்க? ஒருத்தர் சொல்லுங்க வாக்கம். இல்ல, 2 சொன்ன பிள்ளை மாதிரி தான் விளங்குச்சு எனக்கு. சொல்லுங்க. ஊரின் 2 பள்ளிவாசல் எப்படி சொல்ற? மஸ்ஜிதானி மஸ்ஜிதில் கரியத்தி. 2 பள்ளிவாசலுக்கு எப்படி சொல்ல புள்ளோல்? தானி. மஸ்ஜிதானி தானே. மஸ்ஜிதானி. நீங்க இன்னொருத்தரும் விளங்கல அந்த விஷயத்த. மஸ்ஜிதானின்றது என்ன? 2 பள்ளிவாசல்கள். 2 பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதான். முசன்னா தானே. ஓகே. நான் சொல்றேன் ஊரின் 2 ஊருடைய 2 பள்ளிவாசல். எனவே சரியா புள்ளோல்? அப்ப மஸ்ஜிதானின்னு வருமா? எப்படி சொல்ற? மஸ்ஜிதா அல் கரியத்தி. மஸ்ஜிதா எப்படி சொல்றது? மஸ்ஜிதா நூன் வரையில புள்ளோல். நூன் முதாஃபுக்கு வராது தானே. மஸ்ஜிதா அல் கரியத்தி. மஸ்ஜிதா அல் கரியத்தி. ஊரின் 2 பள்ளிவாசல்கள். மஸ்ஜிதா அல் கரியத்தி. ஊரின் 2 பள்ளிவாசல்கள். நூனை நீக்கிடணும். விளைஞ்சா? முதாஃப் வந்தால் நூனை நீக்கிடணும் முசன்னால. ஜம்முல் முதக்கர் சாலிலையும் அதை நாங்க இங்க செஞ்சுக்கிறோம். கலமான்னு சொல்லிங்க பாருங்க. 2 பேனைகள் என்று வரக்குள்ள கலமானின்னு நாங்க சொல்லல. முதாஃப் வரக்குள்ள அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். முதாஃப் வந்து ஒருபோதும் என்ன செய்யாது, நக்கிராவாக வராது, தன்வீன் பெற்று வராது. எனவே இங்க முசன்னாட இருமையிட தன்வீடு அடையாளம் இந்த நூன் என்று சொல்றோம். எனவே நூனை நீக்கிடணும் முதாஃபாக வந்தால். அப்ப இது ரஃபுடைய நிலைமையில இருக்குது.
ஊரின் 2 பள்ளிவாசல்களை நான் தரிசித்தேன் என்று சொன்னால் ஜுர்து மஸ்ஜிதை என்று வரும். எப்படி வரும்? ஜுர்து மஸ்ஜிதை, ஜுர்து மஸ்ஜிதை அல் கரியான்னு வரும். இதுதான் இது மாறுறது. சரியா புள்ள? ஓகே, நீங்க எங்களோட இந்த யூடியூப் சேனல்ல வந்து நான் இருமை சட்டத்தை படிச்சு கொடுத்துருப்பேன். நீங்க கொஞ்சம் பாருங்க அதுல. சரியா? கொஞ்சம் டீப்பாக இருமை, ஒருமை, இருமை, பன்மை, இருமை எப்படி மாறுறது, பன்மை எப்படி மாறுறது, ஜம்முல் முசக்கர் சாலிம் மாறுறது எப்படி, முஅன்னஸ் சாலிம் வந்து அது எப்படி தமிழ்ல நான் இந்த உதாரணங்களோட படிச்சு கொடுத்துருப்பேன். அதை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் மீட்டிக்கோங்க என்னோட யூடியூப் சேனல். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். தொடர்ந்து படிங்க இன்ஷா அல்லாஹ், மீட்டிக்கோங்க. அடுத்த வகுப்புல நாங்கள் கொஞ்சம் மீட்டுக்கொள்ளாம முடிச்சுக்கொள்ளாம. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும்.